புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சவர். அவரு படுத்துற கொடுமை இருக்கே, ஐயோ ஐயோ. மியூசிக்கல் சேர்ல ஓடுறப்ப கூட நடுவுல இருக்க சேர்ல முதல்ல போய் அவனால உட்கார முடியுமா? ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, 10 சேர் போட்டிருப்பேன், அதுல போய் ஒரு உட்காந்துருப்பேன். மீதி உட்காராதவங்கலாம் பா வெளியே பா வெளியே பா வெளியே. அந்த 10 சேர்ல 4 சேர் எடுத்துருவாங்க, 6 சேர் தான் இருக்கும். சுத்தி சுத்தி ஓடுவாங்க. அதுல 15 பேர் இருப்பேன், 6 பேர் உட்காருவேன், மீதி பேர் ஓடு 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 ஓடு. 3 சேர் வச்சிருப்பேன், சுத்தி சுத்தி ஓடுவாங்க. 2 சேர், அப்புறம் 1 சேர். அந்த மியூசிக்கல் சேர்லயே நடுவுல உட்கார்ற ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு 50 ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில இவர் சைக்கிள்ல வந்து ஏறி போய் உட்காருவாராம். யாரியா? சினிமாவில தான் நின்னுகிட்டு இருக்கிற சைக்கிளை அப்படியே ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க. கேமரால பார்த்தா அண்ணன் சைக்கிள்ல 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி. சைக்கிள் போகுதான். இங்க இருந்து ஹைதராபாத் போவாங்க சைக்கிள்ல. எதுக்கு? சினிமால. ஆனா நின்னுகிட்டு இருக்கிறதுல தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. நின்னுகிட்டு இருக்கிற சைக்கிளை ஓட்டி கொண்டிருக்கிற உனக்கே ஒரு வருஷத்துல முதலமைச்சர்னா 75 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக போராடி அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் வாழ்ந்த இயக்கம்யா. இதுல மேடையில இங்கிலீஷ் கொட்டேஷன் வேற. I want to conclude my speech with a quotation by William Fleck. Men may come, men may go, but I will go on forever. முட்டா பேலுக 2000 பேரும் கைதட்டுறாங்க. பி சுசிலா அம்மா, அந்த வயதான 82 வயசு அம்மாவை வீல் சேர்ல கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க பேசின பேச்சு இருக்கு பாத்தீங்களா? நான் வயதாகி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எனக்கு டாக்டர் பட்டம் இசை பல்கலைக்கழகத்தில் வழங்கி 10 லட்சம் ரூபாயை எனக்கு கொடுத்த முதலமைச்சருக்கு முதல்ல எனக்கு நன்றி அப்படின்னாங்க. இந்த பக்கம் வந்து நமது அன்னியார் துர்கா ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் பெரிய எழுத்தாளர் சிவசங்கரி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம மேயர் தங்கச்சி கேக்குறாங்க, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, கண்டிப்பா 2 வரியாவது பாடணும் அப்படின்னு மேயரிட்ட கட்டளையை ஒரு பெரிய 6 முறை தேசிய விருது வாங்கிய ஒரு பாடகி மேயர் கேட்டார்கள் என்பதற்காக ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு தெரியுமா? கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி, மானியம்னா பணம், தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி. அவர் மானியம்பாடி, இவர் தானியம்பாடி. சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. எடப்பாடி மானியம்பாடி, அவர் பனையூர் பண்ணையார் வந்து தானியம்பாடி. ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை. துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் பேசுகிறார், எங்களுடைய தலைவருடைய ஆட்சி 2026 முடிய போகுதான், இவர் தலைமையிலான அதிமுக ஆட்சி 2026 மலர போகிறது அப்படின்ட்டு இவங்க போஸ்ட். புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி 2026 ஆட்சி அமைப்பார். எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலி கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க. எம்ஜிஆர் கல்லறையில இருந்து அழுதுகிட்டு இருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சேக்கிலார் அவர்கள் கம்பராமாயணத்தில் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? சேக்கிலார பத்தியும் தெரியல, கம்பராமாயணத்தை பத்தியும் தெரியல, திருக்குறளை பத்தியும் தெரியல. இதுல இருந்தே எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? சொந்தமா பேச தெரியல. என் கையில ஒரு பேப்பர் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் 5 மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம்யா. டாக்டர்னா பேசாமையே இருந்தா தான் அவருக்கு பேர் டாக்டர்பாங்க. எந்த டாக்டர் பேசாம அப்படியே அமைதியா வியாதியெல்லாம் கேட்கிறாரோ அவர் தான் நல்ல டாக்டர். டாக்டர் ஐயா நெஞ்சு வலிக்குதுங்க ஐயா, 15 நாளா வகுத்தால பேனாவை எடுத்து ஒரு 15 மாத்திரை எழுதி அப்படி சீட்டை கொடுத்து அப்படி காட்டினா அவர் தான் பெரிய டாக்டர். அப்படி டாக்டர்களுக்கு மத்தியில் நன்றாக மேடைகளிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் டாக்டர் யாழினி, அவங்க இந்த எழும்பூர் தொகுதியினுடைய பொறுப்பாளர். இந்த அருமையான நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக எனக்கு முன்னால் உரையாற்றிய எங்கள் அன்பு தம்பி கோ பழனி,
முனைவர் பட்டம் பெற்ற ஒரு அற்புதமான பேராசிரியர். ஒரு டாக்டர் பட்டம் பெற்றாலே சில பேர் வந்து இந்த நெஞ்சை விடைச்சிட்டு தான் அலைவேன். டாக்டர் பழனி வந்தால் என்னை கூப்பிட்றதுக்கு ஒருத்தன் கூட வரல, இல்லையா? அந்த பந்தாவே இல்லை. மக்களோடு இறங்கி பேசுகின்ற ஒரு அற்புதமான பேச்சாளர் என்னுடைய அன்பு தம்பி பழனி. அதனால் அவருடைய கலைப்பயணம் மென்மேலும் சிறக்க ஒரு மூத்த கலைஞன் என்ற முறையில் அவரை அன்போடு நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய புலவர் ராமலிங்கம், எனக்கு முன்னால் உரையாற்றி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர், 6 வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளிலே பேசிய ஒரு சிறுமியாக தொடங்கி இன்று வரை கொள்கை முழக்கத்தோடு பேசி வருகின்ற எங்கள் அருமை சகோதரி புதுக்கோட்டை விஜயா. எல்லாரும் பேசியாச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில் அவங்களும் கிளம்பி போயிடுவாங்களாக்குன்னு பயந்தேன். இன்று சென்னை மாநகரத்தினுடைய குயின், ராணியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய எங்கள் அன்பு மேயர் பிரியா ராஜன், அவங்க நடத்தின 2 நிகழ்ச்சியை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஒன்று, தமிழ் மகள் 3000 கல்லூரி மாணவிகளை ஒரே இடத்தில் அமர வைத்து அவர்களுக்கு இடையே பேச்சு போட்டிகளை நடத்தி 70 மாணவிகளை அதில் தேர்வு செய்து 17 மாணவிகளை மேலும் தேர்வு செய்து அவர்களை மேடையிலே பேச வைத்து அவர்களுக்கு தமிழ் மகள் என்ற விருதை கொடுத்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்திய நம்ம பிரியா ராஜனுக்கு எல்லாரும் ஒரு பலத்தை கைதட்டு கொடுங்க. அவங்க வந்து அந்த ரிப்பன் மாளிகையில், ரிப்பன் பிரபு கொடியேற்றிய அந்த மாளிகையில், எங்கள் தலைவர் மேயராக இருந்து கொடியேற்றிய அந்த மாளிகையில் என் தங்கை பிரியா ராஜன் தேசிய கொடியை ஏற்றிய அந்த பெருமையை உண்டாக்கியது தான் திராவிட மாடல் ஆட்சி. தமிழ் மகள்னோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ரிக்ஷாக்காரன் பாட்டு தான் ஞாபகம் வரும். எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் பாடுவாங்கள்ல ஒரு பாட்டு, ஆனி பொன் தேர் கொண்டு மாணிக்க சிலை என்று வந்தாய் நின்றாய் இங்கே, காணிக்கை பொருளாகும் காதல் என் உயிராகும் நெஞ்சை தந்தேன் அங்கே, எம்ஜிஆர். அழகிய தமிழ் மகள் இவள் சிறு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவென்னும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் அப்படின்னு அழகிய தமிழ் மகள்னு கவிஞர் வாலி எழுதிய அந்த பாடல். தமிழ் மகள் என்று கல்லூரி மாணவிக்கு பட்டம் கொடுக்கின்ற ஒரு வல்லமை எந்த இயக்கத்திற்கு இருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்துக்கு தான். அதுக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது என்னப்பா, சூரிய மகள். ஆஹா, பி சுசீலா அம்மா அந்த வயதான 82 வயசு அம்மாவை அப்படி வீல் சேரில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க பேசின பேச்சு இருக்கு பார்த்தீங்களா. நான் வயதாகி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எனக்கு டாக்டர் பட்டம் இசை பல்கலைக்கழகத்தில் வழங்கி 10 லட்சம் ரூபாயை எனக்கு கொடுத்த முதலமைச்சருக்கு முதல்ல எனக்கு நன்றி அப்படின்னாங்க. இந்த பக்கம் வந்து நமது அன்னியார் துர்கா ஸ்டாலின் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் பெரிய எழுத்தாளர் சிவசங்கரி உட்காந்துருக்காங்க. நம்ம மேயர் தங்கச்சி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, கண்டிப்பாக 2 வரியாவது பாடணும் அப்படின்னு மேயரிட்ட கட்டளையை ஒரு பெரிய 6 முறை தேசிய விருது வாங்கிய ஒரு பாடகி மேயர் கேட்டார்கள் என்பதற்காக ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு தெரியுமா? தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சாமி என்று பெயர் பெற்ற முருகா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம்
உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. என்ன அழகா பாடினாங்க பாரு. ஏன் இந்த கருத்தை நான் சொல்றேன்னா, ஆன்மீகத்தையும் நாத்திகத்தையும் ஒரு பாலம் போட்டு அமைத்த அமைச்சர் நம் சேகர்பாபு அவர்கள் தான் என்பதை இன்று உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. என் தம்பி பழனி சொன்னார் பாருங்க, விவேகானந்தருடைய பாறை. விவேகானந்தர் என்ன சொன்னார்? இளைஞர்களே எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தின் பெருமைக்காக வெளிநாட்டிலே போய் பேசிய ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் விவேகானந்தர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பிறப்புக்கும் என்ற எல்லோருக்கும் பொதுவானவர் திருவள்ளுவர். ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் ஒரு பாலத்தில், கண்ணாடி பாலத்தால் இணைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த கண்ணாடி பாலம் வேற யாரும் இல்லை, என் அருமை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான் ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் இணைத்த ஒரு பாலம். அந்த கண்ணாடி பாலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கண்ணாடி பாலம் எந்தெந்த ஊரில் இருக்கு தெரியுமா? அமேசான் காட்டில், ஒரு காட்டிலிருந்து இன்னொரு காடுக்கு செல்வதற்கு அமெரிக்காவில் ஒரு கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. அதற்கடுத்து வியட்நாமில் ஒரு காட்டுக்குள்ள கண்ணாடி பாலம். நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல தான் கண்ணாடி பாலம் இருக்கு. எங்க? பீகாரில். அதுவும் ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் கடலுக்கு மேல் முதலாக கண்ணாடி பாலம் அமைத்த ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த பத்திரிகையில வாக் ஓவர் த வேவ்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி, அலைகளுக்கு மேல் நடத்தல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி, அது எதையும் இணைத்த பாலம் அப்படிங்கிறதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாராட்டு தெரிவிக்கின்ற அளவிற்கு ஒரு கண்ணாடி பாலம் அப்படி அமைத்த ஒரு ஆட்சி. இன்னைக்கு நமது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே அறிவிக்கும் போது சொன்னார். என்ன சொன்னார்? அதை விட எனக்கு இன்னைக்கு வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதையை இங்கே ஒரு முன்னாடி சொல்ல நான் ஆசைப்படுறேன். அவருடைய கவிதையை நான் கொஞ்சம் உல்டா பண்ணி அந்த கவிதையை சொல்றேன். அற்புதமான கவிதையை. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. மானியம்னா பணம். தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி. அவர் மானியம்பாடி, இவர் தானியம்பாடி. சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. எடப்பாடி மானியம்பாடி, அவர் பனையூர் பண்ணையார் தானியம்பாடி. ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை. நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது சொன்னார், வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த 100ஆண்டு விழாவுக்கு நம்ம தலைவர் கேரளாவுக்கு போயிருக்கார். அங்க பெரியாரை பற்றிய ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல பெரியாரோடு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கான புகைப்படங்கள் வரிசையாக வைக்கப்பட்டன. என்னென்ன புகைப்படம்லாம் வைக்கணும்னா அவர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் டிக்கெட் சார். எல்லா முதலமைச்சர்களும் பெரியாரோட இருக்கிற மாதிரி புகைப்படம் இருக்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் பெரியாரோட இருக்கிற புகைப்படம் ஏன் இடம் பெறல? அவங்க நமக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க, நம்ம அவங்கள மதிக்கணும். பெரியாரோட இருந்த அந்த அம்மையாருடைய புகைப்படத்தை எப்படியாவது தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரிடம் ஒரு நிதி கொடுப்பதற்காக ஜெயலலிதா அம்மையார் எடுத்த அந்த புகைப்படத்தை எங்கேயோ தேடி கண்டுபிடித்து
கேரளாவில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் பெரியாரும் இருக்கிற புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். அவங்களையும் மதிக்கணும். இப்படி ஒரு பெருந்தன்மை உலகத்தில் எந்த முதலமைச்சருக்காவது கிடைக்குமா? அதை விட பெரிய அறிவிப்பு என்ன தெரியுமா? ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் இருக்குல்ல, மெரினா பீச், அந்த நினைவிடத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. கட்டி முடிச்சிட்டாங்க. 6 கோடி ரூபா பாக்கி. யாருக்கு? கான்ட்ராக்டுக்காரனுக்கு. ஆட்சி முடிஞ்சு போச்சு 2021. கான்ட்ராக்டுக்காரன் 6 கோடி கிடைக்காம தலையில் கோடி துணியை போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானப்பா. உங்கள் அம்மாவோட நினைவிடத்தை கட்டினதுக்கு எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறான். வந்து நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுகிட்ட வந்து அழுகுறான். அவன் கொடுத்த ஃபைலை நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறாரு அண்ணன் ஏவா வேலு. இப்படி ஒரு 6 கோடியை பாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னா நம் முதலமைச்சர் சொன்ன பதில், இதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, அந்த 6 கோடி ரூபாயை அவர்களுக்கு தந்து விடுங்கள் என்று ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த பாக்கியவே என் தலைவன் தாயா அன்னைக்கு கொண்டு வந்து ஃபில் பண்ணாரு. நன்றி கட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு. அதாவதுங்க, நாங்கள் எதற்காக டெல்லிக்கு போனோம்னா போய் காலில் விழுந்து எந்திரிச்சதான் வெட்ட வெளிச்சமா ஆகிப்போச்சு. அப்புறம் இப்படி நாகப்பாம்பு மாதிரி சுற்றி சுற்றி என்ன பிரயோஜனம்? செங்கோட்டையன் தனியாக போய் பார்க்குறாரு, சிவி சண்முகம் போய் தனியாக பார்க்குறாரு. அதிமுக காரங்கள்லாம் தலையில் துண்டை போட்டு எங்கடா போய் இதை முடிக்க போகிறாங்க, கொண்டு போய் இந்த கட்சியை எங்கே சேர்க்க போகிறாங்கன்னே தெரியலையேன்ட்டு மொழி விதிங்கி போய் கிடக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கையில் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு நம்ம சகோதரிகள் இருக்காங்களே, என் தம்பி பேசும்போது சொன்னாரே அம்மா அப்பாங்கிற வார்த்தை. தமிழில் மட்டும்தான் அம்மா அப்பாங்கிற வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆங்கிறது உயிரெழுத்து, இம்ங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மை எழுத்து. உயிர் என்ற ஆவையும் மெய் என்ற உடலையும் நமக்கு தந்து உயிர்மெய்யோடு நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள் அம்மா. அப்படிங்கிறதுனால தான் அம்மாங்கிற எழுத்து தமிழ்ல. அதே மாதிரிதான் அப்பா. ஆங்கிறது உயிரெழுத்து, இப்புங்கிறது மெய்யெழுத்து, பாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிரை தந்து மெய்யை தந்து என்னை உயிர்மெய்யாக திண்டுக்கல் லியோனியை இந்த மேடையில் கொடுத்தவர் என் தந்தை அப்பா. அம்மாங்கிற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்? வேதனைப்படுறப்பதான். ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன், அம்மா அம்மா அம்மான்னு தான் அழுவானே ஒழிய எவ்வளவு பாசமாக இருந்தாலும் எவனாவது அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி அழுதுருக்கானா? சரஸ்வதியே சரஸ்வதியே நரசம்மா வருது, அறுத்து போட்டு கிடந்தாலும் திமுரு நாட்டங்கள என்னடா சரஸ்வதி. அந்த அம்மா பேரு சரஸ்வதி. அம்மான்னு கூப்பிட்டா அந்த வலி குறையும். அப்பாங்கிற வார்த்தையை எப்போ உச்சரிப்பான் தெரியுமா? வலி பிரச்சனைலாம் தீர்ந்து போறப்ப, வலியெல்லாம் குறைஞ்சோன்னா அப்பா நிம்மதியா இருக்க முடியாமா. வலிகளும் பிரச்சனைகளும் தீரும்போது பயன்படுத்துகின்ற வார்த்தை அப்பா. இன்று தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் வலிகளையும் தீர்த்த ஒரு முதலமைச்சர். அதனாலதான் அவரை அப்பான்னு கூப்பிடுறான். ஆனா சிவி சண்முகம் அப்பா நான் அப்பா. நீங்க உங்க தலைவி அம்மான்னு கூப்பிட்டீங்களே, நாங்க ஏதாவது கேட்டோமா? எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க அம்மா எதுக்குடா நாங்க அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம கேட்டோமா? நம்மளும் சேர்ந்தா அம்மா அம்மான்னு அது இப்போ போஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, அந்த அம்மாவையாவது நிரந்தரமாக வச்சுருந்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு பச்சை சீலையை கட்டி இன்னொரு அம்மாவை உருவாக்கி சின்னம்மா அப்படின்னா அந்த அம்மா எங்கே கிடக்குன்னே தெரியலப்ப. அந்த அம்மாவோட காலில் உளுந்து முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி. என் தலைவரை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அவருக்கு. அந்த அம்மாவையாவது நிம்மதியாக வச்சுருந்தீங்களா? அவங்களுக்காவது துரோகம் பண்ணாமல் இருந்தீங்களா? அவங்களுக்கும் துரோகம். துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் பேசுகிறார், எங்களுடைய தலைவருடைய ஆட்சி 2026 முடிய போகுதான், இவர் தலைமையிலான அதிமுகவுடைய ஆட்சியை
2026 மலர போகிறது அப்படின்ட்டு இவங்க போஸ்ட். புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி 2026 ஆட்சி அமைப்பார். எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க. எம்ஜிஆர் கல்லறையிலிருந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்டா என் உருவத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அந்த வெள்ளை தொப்பியும் கூலிங் கிளாஸும் அவர் ஒருத்தருக்கு தாயா நல்லா இருக்கான். நீ இந்த விருக்கு போட்டு எங்க தலைவர் மஞ்சள் துண்டா போட்டு உட்காந்துருக்காரு, இல்ல கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரா? அந்த மாதிரி இன்னொருவரை பார்த்து காப்பி அடிச்சு வேஷம் போடுற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல. தலைவர் முத்தமிழறிஞரின் செயலை பின்பற்றுவாரே ஒழிய அவருடைய மஞ்சள் துண்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு நாடகம் போடுபவர் என் தலைவர் அல்ல. வெள்ளை தொப்பியை வச்சு கூலிங் கிளாஸ். இதுல எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நேரம் ஆகி போச்சா? எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நடத்துறாங்க. அப்போ உட்காந்து அதிமுகவோட பகுதி செயலாளர் நம்ம பாபு மாதிரி ஒரு பகுதி செயலாளர் மைசெட்டுக்காரன்ட்ட எம்ஜிஆர் பாட்டை தவிர வேற எதுவும் போடக்கூடாதா? சரிண்ணே, எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான். அப்புறம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, எம்ஜிஆர் பாட்டை வேற பாட்டு எடுத்துகிட்டு வருவான். போடுறான் பாட்டு காலைல 6 மணிக்கு சீடியை போடுறேன். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்கா மூஞ்சி முகரேன். எம்ஜிஆர் பாட்டு தாயா, அன்பே வாழ முதல்ல இந்த பாட்டு தான் உதயசூரியன் பாடியிருக்காரு. அப்போ பாடினாரு, அதுக்கு என்ன சொல்ற? உதயசூரியன் கருப்பு சோப்பு இதுவும் வரக்கூடாது, அப்படி பாட்டா எடுத்து போடுறேன். அடியிலிருந்து ஒரு சீடி எடுத்து போடுறேன். என்ன பாட்டு தெரியுமா? உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு. ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தால் தாழ்ந்தவர் ஆவார். எத்தனை பெரிய மனித என்னடா கருப்பு சிவப்பு, வேற சீடியே இல்லையா அவன்கிட்ட? ஒரு சின்ன பையலை கூப்பிட்டு நீ எடுறா ஒரு சீடியா அப்படின்னு அவன் கலைச்சி போட்டு ஒரு சீடி எடுத்தான். என்ன பாட்டு தெரியுமா? நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான். உன்னை பார்த்து இந்த உலகம், எடப்பாடிக்குன்னே எழுதியிருக்காங்க, இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. பார்த்தாரு பகுதி செயலாளர். நான் வீட்டில இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு போய் அவன் ஒரு 2 சீடி எடுத்துட்டு வந்தான். எம்ஜிஆர் கொள்கை பாடல்கள் அதை போடுறா. போட்டேன். என்ன பாட்டு தெரியுமா? போடுறா. கொள்கை பாட்டு வேணாம், அதில் ஏதாவது வருது. காதல் பாட்டில் போடுறா அப்படின்னு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் சீடியை போட்டோன்னா என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, ஓஹோ. சம்பளம் கிடையாது அவனுக்கு, கலகம் பண்ணுறதுக்குன்னே மைசூரி போட வந்திருக்கியா நீ ராஸ்கல். நான் வேற மைசூர்காரனை பார்க்குறேன்டான்ட்டு போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் 4-5 சீடியை அவனே கை காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றேன். நான் போடுறேன் பாரு. போடுறேன். போட்டா என்ன பாடு தெரியுமா? சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. தலையில துண்டை போட்டேன். ஃபைனலா ஒரு பாட்டுறா, டேய் எனக்காக வேற ஏதாவது பாட்டு போடுறா, நம்ம சின்ன வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து போடுறா. எடுத்து போட்டா லாஸ்ட் ஃபைனல் சாங். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா கூட்டமே வந்து சேர்பாபு முன்னிலையில் திமுக சாண்டாங்க.
நம்ம தலைவரே இப்படி பாடியிருக்காரா, எதுக்குடா அந்த ஈனக்கட்சியில போய் நம்ம இருந்துகிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, 2018 என் தலைவர் ஆட்சிக்கு, நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என் தலைவர் தலைவராக பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி. உள்ளாட்சி தேர்தலில் முட்டை, அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் முட்டை, அடுத்து 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் முட்டை, அதற்கு அடுத்து 22 தொகுதிகளில் இடைத்தேர்தலிலும் முட்டை, 2021 சட்டமன்ற தேர்தலிலும் முட்டை, 2026 எப்படியா 100 மார்க் வரும்? ஏயா என்ன கிறுக்கனா நாங்கள்லாம்? இதுக்காகத்தான் கூட்டணி அமைப்பதற்காக அவர் டெல்லிக்கு படையெடுத்து போயிருக்கிறார். அந்த கூட்டணியை பார்த்தோன்னா என் தங்கச்சி புதுக்கோட்டை விஜயா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உதாரணம். ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் கூட்டணி பேச்சுவார்த்தை. மழை பெஞ்சா நான் கரைஞ்சிருவேன், அதனால நான் கீழே போயிடுறேன், நீ இலை என் மேலே மூடிக்க. சரி, மழை பெஞ்சா உன்னைய நான் காப்பாற்றிக்கிறேன், காத்தடிச்சா நீ ரிவர்ஸில் வந்துடு, மண்ணாங்கட்டி மேலே இலை கீழே, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவான் அப்படின்னு பேச்சுவார்த்தை. மழையும் காத்தும் ஒன்றா அடிச்சிச்சு, இலையும் பறந்து போனது, மண்ணாங்கட்டி என்ற பிஜேபியும் கரைந்து போனது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். யாரை பார்த்து யாரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சவர், அவரு படுத்துற கொடுமை இருக்கே, ஐயோ ஐயோ. மியூசிக்கல் சேர்ல ஓடுறப்ப கூட நடுவில் இருக்க சேர்ல முதல்ல போய் அவனால் உட்கார முடியுமா? ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, 10 சேர் போட்டிருப்பேன், அதில் போய் ஒரு உட்காந்துருப்பேன், மீதி உட்காராதவங்கெல்லாம் பா வெளியே பா வெளியே பா வெளியே. அந்த 10 சேரில் 4 சேர் எடுத்துருவாங்க, 6 சேர் தான் இருக்கும், சுற்றி சுற்றி ஓடுவாங்க. அதில் 15 பேர் இருப்பேன், 6 பேர் உட்காருவேன், மீதி பேர் ஓடு 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 ஓடு. 3 சேர் வச்சுருப்பேன், சுற்றி சுற்றி ஓடுவாங்க. 2 சேரு, அப்புறம் 1 சேரு. அந்த மியூசிக்கல் சேர்லயே நடுவில் உட்கார்ற ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு 50 ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. கோட்டையில் முதலமைச்சர் நாற்காலியில் இவர் சைக்கிளில் வந்து ஏறி போய் உட்காருவாராம். யாரியா? சினிமாவில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிற சைக்கிளை அப்படியே ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க. கேமராவில் பார்த்தா அண்ணன் சைக்கிளில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்காருடா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் போகுதான். இங்கேருந்து ஹைதராபாத் போவாங்க சைக்கிளில், எதுக்கு? சினிமாவில். ஆனால் நின்றுக்கிட்டு இருக்கிறதுல தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. நின்றுக்கிட்டு இருக்கிற சைக்கிளை ஓட்டி கொண்டிருக்கிற உனக்கே ஒரு வருஷத்தில் முதலமைச்சரானா 75 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக போராடி அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் வாழ்ந்த இயக்கம்யா. இதுல மேடையில் இங்கிலீஷ் கொட்டேஷன் வேற. I want to conclude my speech with a quotation by William Fleck. Men may come, men may go, but I will go on forever. முட்டா பேலுக 2000 பேரும் கைதட்டுறாங்க. அது வில்லியம் ஃபிளேக் சொன்னதில்லை. இது எப்படி இருக்குன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சேக்கிலார் அவர்கள் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறாரே. அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? சேக்கிலாரை பத்தியும் தெரியல, கம்பராமாயணத்தை பத்தியும் தெரியல, திருக்குறளை பத்தியும் தெரியல. இதுல இருந்தே எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? சொந்தமா பேச தெரியல. என் கையில ஒரு பேப்பர் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் 5 மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம்யா. எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? வில்லியம் ஃபிளேக் கொட்டேஷன். அந்த கொட்டேஷன் ஆல்ஃபிரட் டென்னிசன் என்பவர் எழுதிய வாக்கியம். அதை கூட ஒழுங்கா படிச்சுட்டு வராம எழுதி கொடுத்ததை வந்து வாசித்துட்டு நம்மள்கிட்ட இந்த திருவிளையாடல நாயேசு தருமி புலவர் எழுதிட்டு வந்து கவிதையை கொண்டு வந்து நான் ராஜாட்ட கொடுப்பார்ல, பார்வேண்டே என்னை பார்வேண்டே,
இங்கே கவிதை உங்கள் கவிதையை வாசியுங்கள் அப்படிம்பாரு யாரு? பாண்டியன் மன்னன். கொங்குதேர் வாக்க அஞ்சரை தும்பே காமம் செப்பாதே கண்டதே மொழிமா பயிரியது கையெழும் அழியதும் உழவா நீ அறியும் பூவே. ஆஹா, அற்புதமான கவிதை. என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் தருவியினுடைய பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதோ பொற்காசுகள். பக்கத்தில் நம்பாலு யாரு? நக்கீரன். மன்னா சற்று பொறும், புலவரே இப்படி வாரும். வரமாட்டேன், பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறார். வாரும் ஐயா, பாட்டை எழுதியது நீர்தானே? நான் தான். இப்போ நான் மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்ததையா வாங்கிட்டு வந்து பேசுகிறேன்னு. உண்மையிலே அந்த கட்சி தலைவரை பார்த்தா மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வாசித்து கேவலப்பட்டு போய் நிற்கிறார். இதில் இங்கிலீஷ் வேற. ஐ எம் கோட் த பெரியார்ஸ் கொட்டேஷன், அம்பேத்கர்ஸ் கொட்டேஷன், அஞ்சலை அம்மாள் கொட்டேஷன். என்ன இங்கிலீஷு? இப்படித்தான் ஆங்கிலத்திலே இந்த இதில் இந்த இங்கிலீஷும் சேர்த்து இல்லாமல் ஒருத்தன் மேடையில் ஏட்ட பரிச்சை பேசினான். இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான். கிளாஸ் ரூமை பற்றி ஒரு 5 வரி பேசுகிறான்னா வந்து பேசுகிறான். த கிளாஸ் ரூம் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எ ஸ்கூல், பட் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இம்பொறுக்கபிள் அண்ட் அன்சகிக்கபிள் ஃபார் த டீச்சர்ஸ். இங்கிலீஷ் வார்த்தை இப்படியே பார்த்தாரு. அன்சகிக்கபிள் இம்பொறுக்கபிளா? இப்படி ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா. இம்பொறுக்கபிள் அண்ட் அன்சகிக்கபிள். இங்கிலீஷையும் தமிழையும் போட்டு உழப்பி அன்டாலரபிள்ங்கிற வார்த்தை மறந்து போகவும் அன்சகிக்கபிள் அண்ட் இம்பொறுக்கபிள் ஃபார் த டீச்சர்ஸ். இங்கிலீஷா தெரிஞ்ச வாடாங்க. தெரியலன்னா பேசாம தெரியலன்னு சொல்லிடு. இங்கிலீஷையும் கொலை பண்ணி தமிழையும் கொலை பண்ணாத என்று நான் கேட்கிறேன். ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெட்டியை வைத்து அரசியலில் தேர்தலில் நிற்கலாம்ங்கிறவங்க ஓட்டு போடுங்க, தேர்தலில் நிற்க வேண்டாம்ங்கிறவங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னோன்னே நிற்கலாம் என்று அதிகமாக ஓட்டு போட்டதால் தேர்தலில் நின்ற ஒரு சமூக இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சும்மா இன்னைக்கு நேற்று வந்துட்டு என்ன பேச்சு? ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி, எங்கள் சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். பெண்கள் பெரும்பாலும் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா, அழகா இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படிலாம் போங்க, நீங்கள் அழகு. அதனால தான் சினிமாவில் அழகை பற்றிய பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. கிராமத்துக்காரி எம்ஜிஆர் உலகம் சுற்றுவாளி பண்ணல. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ. நார்த் மெட்ராஸ்காரன் ஒருத்தன் தேவானியம் பாடுவார். அண்ணா நகர் ஆண்டாலு ஐயா வர்றான் கோபாலு, ஐசிஎஃப்ல எடுக்கிறான்டா தண்டாலு. ராயப்பேட்டை நர்ஸு பேரு மேரி, நான் வாங்கி கொடுத்தேன் அரபு நாட்டு சரி. கேள்விப்பட்டேன் மாமன் பேரு மாறி, ஒண்டி தோப்பு மாறி. நான் ஜகா வாங்கி சொல்லி போட்டேன் சாரி, ஐ எம் வெரி சாரி. தந்தானே தந்தானே தந்தான குயில தேவானே. இன்னொரு பாட்டு தேவானே பின்னி படல் எடுத்திருப்பாரு. சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்பு கருவாடுடா, வாழை மீனு காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா. இன்னொரு பாட்டு எங்க அண்ணன் தேவானன் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அட உடஞ்சிராம பாக்குற வெங்கில்லாடி. டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா அப்படின்னு பாடுவார். அழகு. லாஸ்டா இப்போ ஒரு அழகுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க. நீ இருக்கிறது ஓள்ள கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா,
மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா. சோஜாவா இடுக்கிறிய ஓமடியில் சாஞ்சி, தாஜாவா படுக்கிறேன்னு வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, நீ மனசை உசு புரிய என் மீனை போல ஆஞ்சி, என் மீனை போல ஆஞ்சி, என் மீனை போல ஆஞ்சி. இவ்வளவு பழைய பாட்டை நெஞ்சாய் போக பாடினேனே, அப்பெல்லாம் இல்லாத சலசலப்பு. ஓலக்கொட்டாய்க்கு அந்த அம்மா வயசான பாட்டியா ஆகா அப்படின்ட்டு என்னமோ கம்பராமாயணத்தில் நான் பாடின மாதிரி அவ்வளவு சந்தோஷம். அழகாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தான். சுமங்கலியாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை. தீர்க்க சுமங்கலியாருமானா சந்தோஷப்படுவாங்க. அந்த தாலி கொடி எடுத்து கோயிலில் அந்த கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சவுத்து பக்கம் திருப்பி, ஏமா அதில் இப்படி வைக்கிறேன்னா அதில் அவர் இருக்கார்ல, அவன் இத்த தண்டி புளி மூட்டை ராமசாமி மாதிரி இருக்கான். ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான். அவன் இருக்கான்னு நம்பி அதில் பொட்டு வச்சு கன்னத்தில் வேற ஒத்திக்கிறது. சுமங்கலியாக இருப்பது ஒரு பெண்ணுக்கு பெருமை. அதைவிட பெரிய பெருமை ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடைவது. ஒரு குழந்தைய பெற்று அப்படி கையில் வாங்கும்போது என்ன மகிழ்ச்சி. இது மூன்றும் உங்களுக்கு எப்படியாவது நிரந்தரம் இல்லாமல் போயிடும். அழகு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாமல் போயிடும். சுமங்கலியாக இருப்பவர்கள் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாக இருக்கலாம். தாய்மை, நீங்கள் பெத்த பிள்ளைய உங்களுக்கு காப்பாற்றுமோ காப்பாற்றாதோ, ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான். அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. 5 பவுன் தங்க செங்கிலியை நீங்கள் போட்டுட்டு பஸ்ஸில் போனால் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பூரா திருடை மாதிரியே தெரியும் உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து இப்படி ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க, அத்துட்டு போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சீலை எடுத்து இறுக்கமாக போத்திக்கான். 5 பவுன் சங்கிலியை அடகு வச்சா காணா போயிடும் அல்லது அத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாராவது ஏமாற்றி எழுதி வாங்கி விடுவார்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை எந்த திருடனாலும் பறிக்க முடியாது. உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உண்டாக்குவது கல்வி. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற உதவித்தொகை கொடுத்து இன்று 3.5 லட்சம் மாணவிகள் கல்லூரியில் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த புரட்சியை செய்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து, நல்லா கவனிங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து நெஞ்சுக்கு நீதியை நிலைநாட்டிய மனிதன், மூட நம்பிக்கைகளை வேறறுத்த கலக தலைவன், நாளை இந்த தமிழகத்தை வழிநடத்த போகின்ற மாமன்னன். இந்த குரூப்பை பார்த்துட்டு மன்னர் ஆட்சி ஒருத்தர், எந்த மன்னரியா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டி போடுவார், எலெக்ஷனில் நிற்பாரா இளவரசர்? எலெக்ஷனில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அந்த தொகுதியில் இருக்க கழிவறை கூட உள்ள போய் பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான அனைத்து பணிகளையும் நேரடியாக களத்தில் இறங்கிய ஒரு அற்புதமான தலைவன் இல்லையா என் தம்பி? 234 தொகுதிகளிலும் மக்களோட இறங்கி பிரச்சாரம் பண்ண ஒரு குரூப்பை பார்த்துட்டு, ஒரு கட்சியை பார்த்து மன்னராட்சி. என் தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சம்பாதித்து உருவாக்கிய கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்திருக்காரியா? எந்த ராஜாவாவது தன்னுடைய அரண்மனையை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுப்பானா? இன்னைக்கு அந்த புது கட்சி தலைவரை கேட்கிறேன். பாடநூல் கழகத்தில் நிறைய புஸ்தகம் இருக்கு. 5ஆம் கிளாஸ் ஹிஸ்டரி புஸ்தகத்தில் மன்னராட்சி என்றால் என்ன, மக்களாட்சி என்றால் என்னன்னு புஸ்தகம் இருக்கு. நான் கொண்டு வந்து உங்க கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து தலைவரையும் பொதுச் செயலாளரையும் முதல்ல மன்னராட்சினா என்ன மக்களாட்சினா என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசுங்க ஐயா.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண தொண்டன் கூட பாசிசத்தை பற்றி 1 மணி நேரம் பேசுவான். அப்படி பயிற்சி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வருகிற 2026 மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் 2026 ஆகஸ்ட் 15 அன்றும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அதற்காக தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், நல்லா சொல்லுங்க. டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,